வாயை திறங்க சிஎம், வாயை திறந்து பேசுங்க சிஎம். ஐயோ, சிஎம்க்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து முன்னாடி வைங்க, அப்பயாச்சும் வாயை திறக்கிறாரா பார்ப்போம். இப்படி இப்படி எப்படி எப்படி என்ன செஞ்சு விட்டாரா சட்டசபையில்? இந்த பேச்சு போதுமா, இல்லை இன்னொரு வாயை திறந்து வேறு ஏதாவது பேசணுன்னு எதிர்பார்க்குறீங்களா? ஒருத்தர் அமைதியாக இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேச தெரியாமல் கிடையாது. ஓகேயா? அவங்க தேவையில்லாத விஷயத்துங்களுக்கு பேசினா அவங்க ஒர்த்து அங்கே வேல்யூ இருக்காது. ஸோ ஒருத்தவங்க பேசாமல் இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, பொறுமையாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு திரும்ப அவங்களுக்கு பதிலடி கொடுக்க தெரியாமலாம் இல்லை. எங்கே எப்போ என்ன சொல்லணுன்று அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் பதவிக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடந்துக்க முடியும். சும்மா எல்லாம் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லணும்னா அவர் பேசிகிட்டு இருக்க முடியாது. இதில் நீங்கள் வாயை திறங்க சிஎம் பேட்ச் வேறு குத்திட்டு வந்தீங்க, வாயை திறந்தோன்னே ஓடுறீங்களே எப்படி? நீங்கள் மாட்டு போகிறீங்க, அவ்வளோ பயம். கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை, அங்கே ஆர்கியூமெண்ட்டுக்கு ப்ராப்பரான கான்ட்ரடிக்டரி பாயிண்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா எதிர்கட்சியாக இருக்கோ நம்ம பேசுவோன்ட்டு எதையோ ஒன்று எடுத்து விட வேண்டியது, அதுக்கு மொக்கையும் வாங்க வேண்டியது. பேசுங்க பேசுங்க சிஎம் பேசுங்க சிஎம்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்படியே அவர் பேசும்போது திருச்சி அப்படியே கையெல்லாம் காமிச்சிட்டு ஓடுறீங்க. ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படியே நாகரிகம் இல்லாமல் போவீங்களா? இனிமே உங்கள் சிஎம் வாயை திறக்க மாட்டாரா, பேச மாட்டாரா, என்ன இப்படி ஏதோ உட்காந்துருப்பாரா? இந்த கமெண்ட்ஸ்லாம் வரக்கூடாது, இந்த மீம்ஸ்லாம் போடக்கூடாது, சரியா? எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்ந்து அவர் பிறந்த நாளைக்கு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருந்திருக்காரு.